அமேசான் நிறுவனம் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போறதா அண்மை தகவல் வெளியாகிருக்கு. இது 2022ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் செஞ்ச 27,000 ஊழியர்கள் பணி நீக்கத்திலிருந்து இந்த எண்ணிக்கை தான் அதிகம்னு சொல்லப்படுது. அமேசான் அப்படின்றது இ-காமர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங், அதோட செயற்கை நுண்ணறிவுன்னு ஒரு பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமா செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் பத்தின சமீபத்திய தகவல் படி கோவிட்க்கு அப்புறமா ஏற்பட்ட தேவையை பொறுத்து அதிகப்படியான பணியாளர்களை வேலைக்கு சேர்த்ததை குறைக்கிற விதமாக தான் இந்த 30,000 ஊழியர்கள் பணிநீக்க நடவடிக்கையை மேற்கொள்றதா சொல்லப்படுது. இந்த பணிநீக்க எண்ணிக்கை அமேசானோட சுமார் 15 லட்சம் மொத்த ஊழியர்கள்ல ஒரு சின்ன சதவீதம் தானும் சொல்லப்படுது. அமேசான் நிறுவனம் கடந்த 2 வருஷங்களாவே சாதனங்கள், தகவல் தொடர்பு, பாட்காஸ்டிங் போன்ற பிரிவுகள்ல குறைஞ்ச எண்ணிக்கையில வேலைகளை குறைச்சிட்டு வருது. ஜூன் மாசத்துல இருந்து செயற்கை நுண்ணறிவோட பயன்பாடு அதிகரிக்கிறதுனாலையும் குறிப்பா தினமும் செய்யற வழக்கமான பணிகள் ஆட்டோமேட்டிக் ஆக்கப்படுறதும் மேலும் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும்னு அமேசான் CEO ஆண்டி ஜெசி சொல்றாரு. இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையில ஒரு பகுதியா ஊழியர்கள் வாரத்துல 5 நாட்கள் கண்டிப்பா அலுவலகத்துக்கு வரணும்னு ஆண்டு தொடக்கத்துல இந்த நிறுவனம் மேற்கொண்ட ஒரு திட்டம் போதுமான பலனை தரலன்னு சொல்லப்படுது. இது பணி நீக்க எண்ணிக்கை அதிகரிக்க இன்னொரு காரணமா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் அமேசான் நிறுவனம் இந்த 30,000 ஊழியர்களோட பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. தொழில்நுட்ப வேலை குறைப்புகளை கண்காணிக்கிற வலைத்தளமா இருக்கக்கூடிய layoffs.fyi இந்த வருஷத்துல இதுவரை 216 நிறுவனங்கள்ல சுமார் 98,000 வேலைகள் இழக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுது. 2024ஆம் வருஷத்துல இந்த எண்ணிக்கை 1,53,000 இருந்துச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.